இந்த பதிவில் சுவையான எலுமிச்சை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்: அரிசி 1 கப்பு, எலுமிச்சை 2 எண்ணிக்கை, எண்ணெய் தேவைக்கேற்ப, முந்திரி 10 எண்ணிக்கை, வேர்க்கடலை தேவைக்கேற்ப, கடுகு சிறிதளவு, உளுந்து சிறிதளவு, கடலைப்பருப்பு சிறிதளவு, கறிவேப்பிலை தேவைக்கேற்ப, இஞ்சி சிறிதளவு, வரமிளகாய் 3 எண்ணிக்கை, பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப, மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. வீடியோக்குள் போவதற்கு முன், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. இது ஒரு ரிவ்யூ வெப்சைட். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திங்க. நாம் தினந்தோறும் பயன்படுத்துகிற அரிசியை நன்கு கழுவி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பின்பு நல்லா கொதி வந்த தண்ணியில் அரிசியை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துங்க. பாயில் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுருங்க. எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுருங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே உளுந்து சேர்த்துக்குங்க. உளுந்துக்கு அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்புக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுக்குங்க. வதங்கின பிறகு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு தோல் நீக்கிய வேர்க்கடலை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. முந்திரி ஆப்ஷனல், வேணால் ஆட் பண்ணுங்கள், வேணால் விட்டுருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம வடித்து ஆற வச்ச சாதத்தை சேர்த்துக்குங்க. சாதம் சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மல்லித்தழை சொல்ல மறந்துட்டேன். மல்லித்தழை சேர்த்திங்கன்னா வாசமாக நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.